இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆச்சு. வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி தான் கொடுக்க முடிஞ்சுது. மாவு இருந்தது. இட்லியும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையில் தான் செஞ்சேன். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையிலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 4 போட்டுக்கலாம். 4, 5 உங்களுக்கு தக்காளி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5, 6 பல் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் லைட்டாக காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் தனியாக ஒரு குண்டால் வடித்து வச்சுட்டு மத்து வச்சு நல்லா கிடஞ்சிக்கணும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதையும் வரமிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் 10 தோல் உரித்து நல்லா மொட்டை மொட்டை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இட்லியும் வெந்துருச்சு. இது சத்து மாவு இட்லி, அதனால தான் கலர் அப்படி இருக்குது. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கிடஞ்சி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றி தனியாக தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் சூப்பராக இருக்கும். இது தோசை சப்பாத்திக்கெல்லாம் செமையாக இருக்கும். லாஸ்ட்டாக உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. உப்பு போட்டு இறக்கிட்டேன், அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் இந்த டிஷ் மிஸ் பண்ணிட்டோமேன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க.